ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். அரை தக்காளி அதையும் சேர்த்து நம்ம வதக்கிடலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் எல்லாமே ஒன்றாவே சேர்த்து போட்டுடலாம். உங்களுக்கு தக்காளி வெங்காயம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 மீடியம் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் வேக வச்சு. அதனால் நான் இதுக்கு தகுந்தாப்பில் தக்காளி வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வேக வச்ச உருளைக்கிழங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பிகினர்ஸ் கூட நல்லா ட்ரை பண்ணலாம். செம்ம சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதோட மஞ்சத்தூளும் மிளகாத்தூள் மட்டும் சேர்க்குறேன். அடுத்தது கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நம்ம வதக்கி விட்டுக்க வேண்டியதான். இப்போ லைட்டாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா எல்லாம் சேரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான நம்மளுக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.